திருக்குறள் சான்றோர்கள் அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இத்தனை, அத்தனை, எத்தனை ஆகியவற்றிற்கு அடுத்து வலி மிகாது. இத்தனை குறள்கள், அத்தனை சொற்கள், எத்தனை பாடல்கள். வினை தொகைகளில் வலி மிகாது. படுபயன், அழிபசி, நுழைப்புறம், புனைபாவை, அணிகலம் போன்றவை. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்கள் தவிர மற்ற எண்ணு பெயர்கள் அடுத்து ஒற்று மிகாது. 9, 7, 6 அந்த மாதிரி வருகின்ற பிற எண்ணு பெயர்கள். இரட்டை கிளவிகளில் அடுத்து ஒற்று மிகாது. சலசல, பலபல, சுட சுட, விடவிட, தடதட அந்த மாதிரி வரும். அடுக்கு தொடர்களில் வலி மிகாது. பிரித்தால் பொருள் தரும். அதாவது போ 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 போன்னு வரணும்னா இடையில ஒற்று மிகாது. பாம்பு பாம்பு, தீ தீ என்று வருகின்ற இரட்டை கிளவிகளுக்கு அடுத்து ஒற்று மிகாது. வியங்கோள் வினைமுற்றுக்களில் வலி மிகாது. அதாவது வேங்கோள் வினைமுற்று முதலே வந்தால், இப்ப கற்க கசடர அப்படின்னா கற்க அடுத்து ஒற்று மிகாது. பெயரெச்சங்களின் பின் வலி மிகாது. தெரிந்த என்பது பெயரெச்சம். குறள், தெரிந்த குறள், கற்ற சிறுவன், வென்ற தலைவன், வந்த பெண், இதெல்லாம் பெயரெச்சங்கள். பெயரெச்சங்களை அடுத்து உறுதியாக ஒற்று மிகாது. உயர்திணை ஆறா வேற்றுமை தொகைகளில் வலி மிகாது. திருவள்ளுவர் கருத்து, பெரியார் சொல், கம்பர் பாடல். எழுவாய் தொடர்களின் பின் வலி மிகாது. சீரை சென்றாள், வண்டு பறந்தது, தாய் குடித்தாள். இதற்கு விதிவிலக்குகள் ஒன்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது வந்தட குற்றியலோகம் இருந்தால், எழுவாய் வந்தட குற்றியலோகம் இருந்தால் மிகும் என்பது பார்த்துக்கிறோம். அது கொக்கு பறந்தது என்ற சான்றை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வியங்கோள் வினைமுற்றுக்கள் அடுத்து வலி மிகாது. வியங்கோள் வினை விழிப்பெயர்கள், விழிப்பெயர்களை அடுத்து ஒற்றுமை. புலவா பாடு, கொடு மன்னா, அவன் கொடு பெரியோய், இப்படி வரும். அடுத்து சுட்டு பெயர்களுக்கு அடுத்து வலி மிகாது. இது பெரியது, அது சிறியது, எது கூறியது, இவை அவை எவை ஆகியவற்றிற்கு அடுத்து ஒற்று மிகாது. இவை பசுக்கள், அவை காளைகள், எவை சிங்கங்கள். படி என்னும் இடைச்சொல் சேர்ந்த வினை சொற்கள் கடுத்து வலி மிகாது. வரும்படி கூறினான், செல்லும்படி சொன்னான், விளக்கும்படி தெரிவித்தான். ஒரு, இரு ஆகியவற்றுக்கு அடுத்து வலி மிகாது. ஒரு குறள், இரு சொல், இரு சொற்கள். அடுத்து சில பல ஆகிய இரண்டு சொற்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. சில குறள்கள், பல சிறப்புரைகள், பல குறள்கள். இந்த மாதிரி வினா எழுத்துக்களின் பின் வலி மிகாது. இவனோ கண்ணன், அவனா கூறினான். வினா பெயர்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. உம்மை தொகைகளில் வலி மிகாது. புலி கரடி, அதாவது உம்மை தொகை. இதை பிரித்தால் புலியும் கரடியும். ஏரி குளம், ஏரியும் குளமும், இதெல்லாம் உம்மை தொகைகள். அதுல இடையில ஒற்று மிகாது. அடுத்து இரண்டாம் உருவுகளை ஏற்ற உம்மை தொகைகளில் வலி மிகாது. இத நிறைய பேர் பிழை செய்கிறார்கள். இரண்டாம் உருவுகளை ஏற்ற உம்மை தொகைகளில் வலி மிகாது. எப்படின்னா அருமையாய், பெருமையாய், செழிப்பாய் அப்படின்னு வரும்போது, அதாவது அருமையாகவும், பெருமையாகவும், செழிப்பாகவும் என்று உம்மை விரியாகும். இது கடல ஒற்று மிகாது. வேணா கார்புள்ளி போட்டுக்கொள்ளலாம். அடுத்து வாழ்க, வளர்க, வெல்க, செய்க, வாழிய போன்ற வியங்கோள் வினைமுற்றுக்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. வாழ்க பெண்ணே, வளர்க பயிர்கள், வெல்க குறள், செய்க பொருள், இதெல்லாம் ஏவல் வினைமுற்றுக்கள் அடுத்து ஒற்று மிகாது. வா கண்ணா, போ பெண்ணே, கா தலைவா, படி செல்வா. அடுத்து தங்கு, பஞ்சு, மாண்பு, பத்து, பந்து, வம்பு, ஒன்று ஆகியவற்றை அடுத்து வலி மிகாது. தங்கு சிறியது, பஞ்சு பறக்கும், மாண்பு பெருகிறது, பந்து பாய்ந்தது, இதெல்லாம் வரும். அடுத்து விழி பெயர்கள் அடுத்து வலி மிகாது. அடே கண்ணா, இங்கே வாடா, இங்கே கண்ணா வா,
அடியே சொல், இந்த மாதிரி வரும். உணர்ச்சி வெடிப்பு சொற்களின் பின் வலி மிகாது. ஐயோ கண்ணா, ஐயையோ கொலையா, ஐயோ கொடுமை இது, அந்தோ பாவம், அந்த மாதிரி வருது. இரட்டை கிளவிகளுக்கு அடுத்து வலி மிகாது. ஏற்கனவே பார்த்திருக்கோம். திரு திரு மெலிந்து விழித்தான், அந்த எல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து மரபு சொற்களின் அடுத்து வலி மிகாது. காடுகரை, சொத்து சுகம், மாடு கண்ணு, வம்பு தும்பு, சோறு தண்ணி, இதெல்லாம் மரபு சொற்கள். இதுக்கு அடுத்து ஒற்று மிகாது. அஃதாவது என்பதற்கு அடுத்து வலி மிகாது. அஃதாவது பெரும்பொருள் கொண்டது திருக்குறள். என்று போன்ற போன்று போன்ற சொற்களுக்கு அடுத்து வலி மிகாது. என்று பேசினான், அது போன்று சிறந்தது. சரி, இருந்து என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவின் அடுத்து ஒலி மிகாது. வீட்டிலிருந்து போனான், கூட்டிலிருந்து பறந்தது. இருந்து என்பது ஐந்தாம் வேற்றுமை உருவு, அதுக்கு அடுத்து ஒற்று மிகாது. நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களுக்கு அடுத்து வலி மிகாது. நேற்றைய செய்தி, இன்றைய பண்பியல், நாளைய தலைமுறை. எதிர் ஒலி சொற்கள், எதிரொலி தொடர்களுக்கு அடுத்து வலி மிகாது. பாலி கீழு, வேலை கீழே, அறிவு கிரிவு, மூளை கீழே அப்படின்னு எதிரொலி சொற்கள், எக்கோவேர்ட்ஸ், அதுக்கு அடுத்து ஒற்று மிகா. உள்ளிட்ட என்பதற்கு அடுத்து வலி மிகாது. தலைவர் உள்ளிட்ட சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது உள்ளிட்டக்கு அடுத்து ஒற்று மிகாது. இப்போதைய, அப்போதைய, தற்போதைய, எப்போதைய என்ற சொற்களுக்கு அடுத்து வலி மிகாது. இப்போதைய தலைவர், அப்போதைய பொறுப்பாளர், தற்போதைய செயலர், இப்படிலாம் வரும். இத்தகைய, அத்தகைய, எத்தகைய ஆகியவற்றிற்கு அடுத்து ஒற்று மிகாது. இத்தகைய சிறப்பு, அத்தகைய பெருமிதம், எத்தகைய செழிப்பு, ஆக்கிய, ஊக்கிய, தூக்கிய, நோக்கிய, போக்கிய போன்ற பெயரச்சங்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. நூல்களை ஆக்கிய கவிஞர், என்னை ஊக்கிய பேராசிரியர், என்னை நோக்கிய கண்கள், இப்படி வரும். ஊட்டிய, காட்டிய, ஓட்டிய, ஆட்டிய, காட்டிய, பூட்டிய, மூட்டிய போன்ற பெயரச்சங்கள் பின்னும் ஒற்று மிகாது. சோறு ஊட்டிய கரும வீரர், புலியை ஓட்டிய தமிழச்சி, ஆப்பை ஆட்டிய குரங்கு, வாட்டிய கொடுவையில், இந்த மாதிரி வரும். தரும்படி, வரும்படி, எழுதும்படி, படிக்கும்படி போன்றவற்றின் பின் வலி மிகாது. தரும்படி கெஞ்சினான், வரும்படி கூறினான், எழுதும்படி தூண்டினான், படிக்கும்படி சொன்னான். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு ஆகியவற்றிற்கு அடுத்து ஒற்று மிகாது. அவ்வாறு கூறாதே, இவ்வாறு சொல்லாதே, எவ்வாறு பேச வேண்டும், இவ்வளவு, அவ்வளவு, எவ்வளவு ஆகியவற்றுக்கு அடுத்து ஒற்று மிகாது. இவ்வளவு சிறிய வலியா, கவியா, அவ்வளவு பெரிய வீடா, எவ்வளவு சிறப்பான சொற்பொழிவு, அன்று, இன்று, என்று ஆகியவற்றுக்கு அடுத்து ஒற்று மிகாது. அன்று பெரியார் இருந்தார், அன்று காமராசர் ஆட்சி, இன்று காமராசர் ஆட்சி இருந்தால் என்று சிந்திக்க தோன்றுகிறது. ஏனைய ஆகிய போன்ற பற்றிய, உள்ளே, உள்ளே, வெளியே, பிற ஆகியவற்றுக்கு அடுத்து ஒற்று மிகாது. ஏனைய பாடல்கள் போன்ற பெரியார், காமராசர் போன்ற தலைவர்கள், அது பற்றிய செய்திகள், உள்ளே செல், அங்கு உள்ள பொருட்களை வெளியே எடு போன்றது. வேண்டிய, சீண்டிய, தோண்டிய, தூண்டிய போன்ற பேரட்சியங்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. வேண்டிய பொருள், சீண்டிய பொழுது, தோண்டிய கிணறு, தாண்டிய சிங்கம், தீண்டிய பாம்பு. கண்ணா பின்னா மரபு தொடர், இதுக்கு அடுத்து ஒற்று மிகாது. கண்ணா பின்னா என்று பேசினான், இடையில ஒற்று மிகாது. ஆரிய, கூறிய, மாறிய, தேறிய போன்ற வினையச்சங்கள் பின் ஒற்று மிகாது. ஆரிய சோறு, கூறிய கூற்று, மாறிய சூழல், தேறிய பெண், இதனை அகரையீற்று திருநிலை வினையச்சங்கள் என்று சொல்லலாம். அகரையீற்று தெரிநிலை வினையச்சங்கள். ஆற்றிய, மாற்றிய, சாற்றிய, ஊற்றிய போன்ற திருநிலை வினை எச்சங்களுக்கு அடுத்து ஒற்று மிகாது. ஆற்றிய சொற்பொழிவு, மாற்றிய கருத்துக்கள், சாற்றிய பூமாலை, ஊற்றிய தேநீர்,
அது மாதிரி நாடிய, ஓடிய, தேடிய, பாடிய, ஆடிய, சூடிய போன்ற இறந்த கால பேரச்சங்கள் அதுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. நாடிய பெரியோர், ஓடிய குதிரை, தேடிய பொருள், பாடிய பாட்டு, ஆடிய பெண், சூடிய பூமாலை. அடுத்து நாட்டிய, ஓட்டிய, கூட்டிய, பாட்டிய, காட்டிய, ஊட்டிய வலிமிகாது. நாட்டிய கொடி, ஓட்டிய குதிரை, கூட்டிய கூட்டம், மாட்டிய புலி, காட்டிய சிறுவன், ஊட்டிய சோறு. அடுத்து விரட்டிய, புரட்டிய, அரட்டிய, விரட்டிய போன்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. விரட்டிய சிங்கம், புரட்டிய புயல், அரட்டிய தந்தை, விரட்டிய கரடி. அகர ஈற்று நிகழ்கால திருநிலை பேரச்சங்கள் வலிமிகாது. வினைச்சங்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. அதாவது அகர ஈற்று நிகழ்கால தெரிநிலை வினையச்சங்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. அதாவது பாடுகின்ற பெண், ஓடுகின்ற குதிரை, கூடுகின்ற கூட்டம், தேடுகின்ற பொருள், தக்க மிக்க ஆகியவற்றுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. தக்க தகுதி, மிக்க செல்வம், பிழைத்த, அழைத்த, உழைத்த ஆகிய பெயரச்சங்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. பிழைத்த பிழைப்பு, அழைத்த 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 பெரியோர், உழைத்த பொருள், நிறைந்த, குறைந்த, மறைந்த, அறைந்த போன்ற சொற்களின் பின் வலிமிகாது. நிறைந்த பானை, குறைந்த தகுதி, மறைந்த சிங்கம், அறைந்த தந்தை. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலிமிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலிமிகாது. விரியில் மிகும், தொகையில் மிகாது. வட்டி கொடுத்தான் என்பது வேற்றுமை தொகை. அது விரித்தான், வட்டியை கொடுத்தான், அது விரி. இரண்டாம் வேற்றுமை விரி. அந்த விரியில மிகும், ஆனால் தொகையில மிகாது. சட்டி செய்தான், தட்டி பிரித்தான், புட்டி கொடுத்தான். அடுத்து ஓடு, ஒடு, ஓடு, அது, உடைய ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஏற்ற சொற்களுக்கு அடுத்து ஒற்றுமிகாது. அவனோடு சேர்ந்தான், அவனோடு பேசினான், எனது கருத்து, என்னுடைய சொத்து, உரிய, பெரிய, சிறிய, அரிய, வறிய, தகுந்த போன்ற சொற்கள். அது இதெல்லாம் குறிப்பு வினைய குறிப்பு பெயரச்சங்கள் பேரு. இதற்கு அடுத்து ஒற்றுமிகாது. அடுத்து ஆள் உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் கொண்டு என்னும் உருவின் பின் வலிமிகாது. அது கல்லால் எரிந்தான் பதிலாக கல் கொண்டு எரிந்தான் அப்படின்னு போடுவாங்க. அதனால வாழ் கொண்டு கொன்றான், கம்பு கொண்டு அடி சாய்த்தான், அப்படி வரும். ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் வலிமிகா. ஈறு கெடாத பேரச்சத்திற்கு முன் வலிமிகாது. அதாவது ஓடாத குதிரை, பாடாத குயில், பேசாத பெண். ஆனா ஈறு கெட்ட பேரச்சத்திற்கு அடுத்து ஒலிமிகும். அதாவது ஓடா குதிரை, பாடா குயில், பேசா பெண் வரும். எழுவாய் தொடரில் வலிமிகாது. தாய் சொன்னாள், சங்கு சிறியது. இதுல விதிவிலக்கள் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிற. அது எழுவாய் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வலிமிகும், இல்லை என்றால் வலிமிகாது. சகர ஈட்டு வினையச்சங்களின் பின் வலிமிகாது. செய்து பார்த்தான், அதாவது உகர ஈட்டு வினையச்சங்களின் பின் வலிமிகாது. செய்து பார்த்தான் உகர ஈட்டுல இருக்கு. அதனால கொய்து தின்றான் போன்றவை எல்லாம் வரும். ஆக இப்படி நாம் மிக நன்றாக ஊன்றி எந்த இடத்திலே ஒற்றுமிகும், எந்த இடத்திலே ஒற்றுமிகாது என்று பார்த்து அவற்றை பயன்படுத்தினால் ஒற்று மிக வேண்டிய இடத்திலே மிகுத்தும், அது வரக்கூடாத இடத்துல வராமல் செய்வதும் நம்முடைய கற்றை மிக சிறப்பாக அமையும். இலக்கண பிழைகள் என்று அமையும். அதைத்தான் நாங்கள் இந்த உலகத்திற்குள் ஆய்வு மையம் ஐயா அவர்கள், தலைவர் ஐயா அவர்கள் எதிர்பார்ப்பது, நாங்கள் எதிர்பார்ப்போம். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. அதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் என்பதனாலே இந்த அளவிலே வலு மிகும் இடங்கள், வலி மிகா இடங்கள் ஆகியவற்றை பற்றி ஆய்வினை வழங்குவதற்கு மிக இசைவு தந்த பேராசிரியர் கு மோகன்தாஸ் அவர்களுக்கும் இந்த ஆய்வுரையை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற துபாய் முனைவர் மூரா ரோஹிணி அம்மையார் அவர்களுக்கும், இவற்றை அமைதியோடு இதுவரை கேட்ட திருக்குறள் சார்ந்தவர்களுக்கும் நன்றி கூற மிகின்றேன். நன்றி, வணக்கம்.